ஹாய் ஹலோ வெல்கம் டு ரஃபி தேட்டர். நான் உங்கள் ரஃபி. இன்றைக்கி திரைவிமர்சனத்தில் நம்ம பார்க்க போகிற படம் வேல்ஸ் இன்டர்நேஷ்னல் தயாரிப்பில் ஹோசிமின் இயக்கத்தில் மிச்சி சிவா, பிரியா ஆனந்த், விடிவி கணேஷ், சதீஷ் மற்றும் நம்ம ஜப்பான் சுமோ பிளேயர் டாஷிரோ நடித்து வெளிவந்திருக்க படம் தான் சுமோ. இந்த படத்தோட கதையை பற்றி பார்க்கணும்னா, நம்ம மிச்சி சிவா வந்து ஒரு சர்ஃபிங் பிளேயர். அவர் பார்த்தீங்கன்னா பீச்சோட ரிசார்ட்டில் வந்து வேலை பார்த்துக்கிட்டே சர்ஃபிங் ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஒரு நாள் காலையில் வந்து சர்ஃபிங் ப்ராக்டிஸ் பண்ண போகும்போது பார்த்தீங்கன்னா கடல் ஓரத்தில் ஒரு பெரிய உருவம் ஒதுங்கி இருக்குது. அவர் யாருன்னா உங்களுக்கு எக்ஸ் சுமோ பிளேயர் வந்து டாஷிரோ. என்னடா அது அப்படின்னு சொல்லிட்டு ஹார்ட்டில் வந்து இதை வச்சு பார்க்குறாரு, உயிர் இருக்குது. உடனே காப்பாற்றுறோன்னா சுமோ பிளேயர் வந்து கண்ணை வைக்கும்போது ஏற்ற மாதிரி யார் இருக்குன்னா மிச்சி சிவா. அதுலேருந்து கையை பிடிச்சிக்கிறாரு. இவன் தான் என்னை உயிரை காப்பாற்றுறேன் கடவுள்னு சொல்லிட்டு அவர் நம்புறாரு. அதோட பார்த்தீங்கன்னா அவர் நட்பு தொடர்ந்துகிட்டே இருக்குது. இவரும் வந்து நட்பாக இருந்துகிட்டு இருக்காரு. இப்போ வந்து அவர் கொண்டு போய் ஜப்பானில் விடணும்னு சொல்லிட்டு பல முயற்சிகள் பண்ணி ஜப்பானில் போய் விடுறாங்க. ஜப்பானில் போய் விட்ட சுமோ பிளேயருக்கு என்னாச்சு, சுமோ பிளேயர் வந்து எதுக்கு சென்னை கடற்கரை ஒதுங்கினாரு அப்படின்னு சொல்கிறது தான் இந்த படத்துடைய கதை. என்னமோ பார்த்தீங்கன்னா கதை உண்மையிலேயே நல்ல கதை தான் சொல்லலாம். இதை வச்சுட்டு பயங்கரமாக ப்ளே பண்ணியிருக்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா ஒரு இன்டர்நேஷ்னல் ஒரு ஹீரோ மாதிரி வந்து அந்த சுமோ பிளேயர் டாஷிரோ இருக்கா இல்லையா, அவர் வந்து அவர் கண்ணை பார்த்தாவே ஜப்பான்காரங்களாம் கண்ணு சிறுசாக இருக்கும் இல்லையா. ஸோ அதனாலேயே நம்ம தெரியல ஒரு பயங்கரமாக சோகமாகவே இருந்துக்கிட்டாரு. எப்போவுமே திண்டுக்கிட்டே இருக்கிற மாதிரி ஒரு காமெடி பண்ணி வச்சுட்டாங்க. ஸோ அவரை வச்சு சரியாக ப்ளே பண்ணி போனாங்களான்னு சொன்னால் கண்டிப்பாக சொன்னேன் ஒரு சுவாரஸ்யமே இல்லாமல் ஸ்க்ரீன் ப்ளே நகர்த்தினாங்கன்னு தான் சொல்ல முடியும். அப்போ இருந்து பார்த்தீங்கன்னா நம்ம மிச்சி சிவாவை பார்த்தீங்கன்னா தமிழ் படம் 1, தமிழ் படம் 2, தமிழ் படம் 3, தமிழ் படம் 4, தமிழ் படம் 5, தமிழ் படம் 6 இப்படிமா அந்த தமிழ் படம் 20 வருஷம் ஆச்சுன்னு நினைக்கிறேன். அந்த படத்தோட ரெஃபரன்ஸையே சொல்லி ஓட்டிகிட்டு இருக்காங்க. கொஞ்சம் கூட அவரோட ஆக்டிங்ல இம்ப்ரூவ்மெண்ட்டே இல்லைன்னு தான் நினைக்க முடியும். சிரிச்சா கூட ஒரு மாதிரியா சிரிக்கிறாரு, அழுதாவனா இப்படி கைவிடுறாரு, சோகமாக இருக்கும்போது இப்படி கைவிடுறாரு. இந்த மாதிரி ஒரே அவர்கிட்ட வந்து எதிர்பார்த்த ஸ்டாக் ஷார்ட்ஸாக இருக்கு. அவர் பார்க்கும்போது எனக்கு செஞ்சு ஒரு சம்டைம்ஸ் வந்து செம்ம போர் ஆகிடுச்சு, என்னடா இப்படி பண்ணிகிட்டு இருக்கிறான்னு சொல்லிவிட்டு. இதுதான் வந்து படத்தோடைய மைனஸ்ன்னு நம்ம சொல்ல முடியும். படத்தோடைய ப்ளஸ் என்னன்னு சொன்னோம்னா, நல்லா கேட்டுங்க, படத்தோட ப்ளஸ் என்னன்னு சொல்லி கேட்டோம்னா அந்த சுமோ பிளேயர் டாஷிரோ தாங்க. அவருடைய வர்ற சீன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்குது. யதார்த்தமாக விட்டுட்டு என்ன சொல்கிறது, அவ்வளோ பெரிய பிளேயரை குட்டியாந்து எப்படி வேலை வாங்கினான்னு தெரில, நல்லாவே நடிச்சிருக்காருன்னு சொல்ல முடியும். என்ன நடிச்சிருக்காரு, நடந்து போகிறாரு வர்றாரு. ஆனால் அதுவே பார்க்குறதுக்கு நல்லா இருந்துச்சு. இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆவரேஜான சுமாரான படமாக போயிடுச்சுன்னு தான் சொல்ல முடியும். அதுக்கு காரணம் என்னன்னு சொன்னீங்கன்னா, நல்லா கேட்டுங்க, நம்ம மண்ணோட நம்ம தமிழ் கலாச்சாரத்துக்கு உட்பட்ட சில விளையாட்டுகள் இருக்கு இல்லையா, அது வந்து நம்ம ரத்தத்திலேயே இருக்கும். அது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளை ஒன்றிணைச்சு பெரிய அளவில் பேசப்படும். உதாரணத்துக்கு சொல்ல போனால் கில்லி, அந்த சிலம்பம், அந்த கபடி, கிரிக்கெட்டை கூட சொல்லலாம். இந்த மாதிரி தமிழ்நாட்டில் வந்து வெளியான எல்லா ஸ்போர்ட்ஸ் படமே ஹிட்டுன்னு சொல்லலாம். கனாவை எடுத்துக்கோங்க, பிகில் எடுத்துக்கிறோங்க. ஸோ இந்த மாதிரி வந்து மண்ணோட கலந்த ஒரு படங்கள் பூரா பார்த்தீங்கன்னா ஹிட்டு. எம் குமரன் சன்னா மகாலட்சுமி கூட ரொம்ப நல்லா பண்ணியிருப்பாங்கன்னு தான் சொல்ல முடியும். ஒரு ஸ்போர்ட்ஸ் படம் வந்து இங்கே வந்து ஆவரேஜாகவும் படம் ஹிட்டாகவும் அமைஞ்சிச்சு. ஆனால் இந்த சுமோவை வந்து மையப்படுத்தி, இந்த சுமோ ரெஸ்லிங்கை வந்து மையப்படுத்தி எடுத்ததுனால இந்த கதையை பார்த்தீங்கன்னா பர்சனலாக எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது எனக்கு கனெக்டே ஆகலைன்னு சொல்ல முடியும். அவங்க பார்த்தீங்கன்னா ரொம்ப உயிரை கொடுத்து நல்ல ரிஸ்கான ஷார்ட்ஸு, ரொம்ப பயங்கரமாக லாஸ்ட் அரை மணி நேரம்லாம் பார்த்தீங்கன்னா கூஸ் பம்ப் மூமெண்ட்ஸாக தான் இருக்கும். ஒரு நல்ல ஷார்ட்ஸ்லாம் வச்சு பயங்கரமாக பண்ணியிருப்பாங்க. ஆனாலும் பார்த்தீங்கன்னா அந்த சுமோ விளையாட்டு வந்து அதிகமாக நம்மளுக்கு பார்க்காததுனாலையும் தெரியாததுனாலையும் ரெஸ்லிங்கில் வந்து அதிக ஈர்ப்பு நம்ம மக்கள்கிட்ட இருக்கான்னு தெரில. அந்த மாதிரி இல்லாததுனாலையும் பார்த்தீங்கன்னா என்னை பொறுத்தவரை எனக்கு பர்சனலாக வந்து அந்த ஃபைட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா கனெக்டே ஆகலன்னு சொல்ல முடியும். மோட்டிவேஷன் பண்ணுற மாதிரி இவங்க பிளான் பண்ணியிருக்காங்க. ஆனால் அது பார்த்தீங்கன்னா ஒர்க் அவுட் ஆச்சான்னு கேட்டால் கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆகலன்னு சொல்ல முடியும். காமெடிங்கிற பேரில் வந்து எல்லாருமே பண்ணுற ஒரு ரகலை வந்து பார்த்தீங்கன்னா சிரிப்பே வரல, அந்த மாதிரி தான் சொல்ல முடியும். படத்தோட ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா தண்ணி அடிச்சுட்டு மாட்டிக்குவார் விடிவி கணேஷ். அவர் போலீஸ் ஸ்டேஷனில் பண்ணுற அந்த ரிவீல் தான் படத்தோடைய கதையாக இருக்கிறதுனால ஒரு அங்கங்கே உப்புக்கு சப்பா அந்த மாதிரி தான் போயிட்டுருக்குன்னு நம்ம சொல்ல முடியும். இது வந்து பார்த்தீங்கன்னா பொழுதுபோக்கு அம்சத்துக்காக எடுக்கப்பட்ட படமாக இருந்தாலும் அந்தளவு கனெக்ட் ஆகிறது ரொம்ப வேதனையான விஷயமாக தான் சொல்ல முடியும். ஏன்னா நீங்கள் எந்த ஜானரு யாரை பேஸ் பண்ணி எடுக்கிறீங்களோ அந்த ஆடியன்ஸுக்கு போய் கனெக்ட் ஆனால் மட்டும்தான் அந்த படம் வந்து நிற்கும்னு சொல்ல முடியும். இந்த படம் யாருக்காக எடுத்த படம், ஒரு ஃபேமிலி ஆடியன்ஸ்க்கா அப்படின்னா ஃபேமிலி சென்டிமெண்டல் ஓரியன்டாக சீன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இல்லைன்னு சொல்ல முடியும். இல்லை யூத்துக்கான படமா அப்படின்னு கேட்டால் ஒரு பிரியானந்தை வச்சுட்டு செம்மையாக ப்ளே பண்ணி ஒரு யூத்லாம் வந்து ரசிக்கிற மாதிரி சீன்ஸ் பண்ணியிருக்காங்கன்னா அங்கேயும் மிஸ்ஸு. ஓகே, ஒரு காமெடி பட்டாளங்கள், காமெடி ரசிகர்கள், காமெடிக்குன்னு தனியாக ஒரு ஃபேன்ஸ் பேஸ் இருக்குங்களா, அந்த பேஸில் வந்து பார்த்தீங்கன்னா காமெடியான படமாக கொடுத்து அவங்களெல்லாம் சிரிக்க வைப்போம் ட்ரை பண்ணியிருக்காங்கன்னா அதுவுமே இல்லை அப்படி தான் சொல்ல முடியும். மொத்தத்தில் வந்து
ஏதோ நம்ம படம் எடுக்கிறோம்னு சொல்லிட்டு இது பண்ணியிருக்காங்க. ஆனால் ஒன்றே ஒன்று மட்டும் நம்ம கண்டிப்பாக சொல்ல முடியுங்க, இந்த படம் வந்து ஒரு நல்ல அட்டம்ப்ட்டு, ஒரு புதுசாக இருந்துச்சு. ஏன்னா அந்த அந்த சுமோ அதெல்லாம் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, ஸோ இதுவரை நம்ம படத்துகளெல்லாம் பார்க்காத ஒரு சீனாக இருக்குது. ஹிந்தி படத்தில் கூட அந்த மாதிரி வந்ததில்லை. லகான்னு ஒரு படம் வந்துச்சு, அது பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியன் கல்ச்சரில் வந்த இது மாதிரி இருக்கும். அது ஒரு பயங்கரமான ஒரு மல்யுத்தத்தை பற்றி சொல்லியிருக்கோம். ஆனால் இந்த சுமோங்கிறது, இந்த சுமோவோட ரூல் இருக்கு இல்லையா, ஒரு ரோப் பின்னாடி இந்த பக்கம் வரக்கூடாது அந்த பக்கம் அப்படிலாம் சொல்கிறாங்க இல்லையா, ஸோ அதெல்லாம் புதுசாக இருந்துச்சு. அதுக்கு அவங்க பண்ண மெனக்கெடலுமே வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். ரொம்ப அருமையாக பண்ணியிருந்தாங்க. நம்ம கேமராமேனை நம்ம சொல்லியே ஆகணும். நம்ம ராஜீவ் மேனன் சார் தான் வந்து இந்த படத்துக்கு கேமரா பண்ணியிருக்காங்க. இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா குறை சொல்கிற மாதிரியே இருக்காது, அந்தளவுக்கு சூப்பராக பண்ணியிருப்பாங்க. யதார்த்தமாக நல்ல கடலில் காமிக்கும் போதும் அந்த பீச் ரிசார்ட்ஸு அந்த மாதிரிலாம் காமிக்கும் போது பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல கூலாக இருக்குது படம். நிவாஸ் கே பிரசன்னா பார்த்தீங்கன்னா மியூசிக் ஆர்ஆர் எல்லாத்துலேயுமே நல்லா மெனக்கெட்டுருக்காரு. ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க, அருமையாக பண்ணியிருக்காங்க. சாங்ஸ் கூட சில சாங்ஸ்லாம் வந்து ஒட்டுற மாதிரி இருக்குது. அவருடைய வேலையை உண்மையிலே சொல்ல ரொம்ப தெளிவாக பண்ணியிருக்காரு. இந்த படம் பார்க்கும்போதெல்லாம் பார்த்தீங்கன்னா சின்ன படம் மாதிரியே இருக்காது. ஜப்பானில் வந்தது கொஞ்சம் சீட்டிங் பண்ணியிருந்தால் கூட அதை நல்லாவே மேட்ச் பண்ணியிருக்கான்னு சொல்ல முடியும். ராஜீவ் மேனன் சாரோடைய சினிமாட்டோகிராஃபி நம்ம சொல்லவே தேவையில்லை, ரொம்ப அற்புதமாக இருக்குது. டே வர ரொம்ப கலர்ஃபுல்லாக பண்ணிவிட்டு ரொம்ப யூத்துக்கு பிடிச்ச மாதிரி எடுக்கணும்னு சொல்லி ட்ரை பண்ணியிருக்காங்க. ஸ்க்ரீன் பிளேயும் அந்த கதையும் வந்து பார்த்தீங்கன்னா கதைக்களமும் வந்து சரியாக ஒட்டாதனால இது ரொம்ப ஆவரேஜான படமாக போச்சுன்னு தான் நம்ம சொல்ல முடியும். இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் எனக்கு பிடிச்ச சீன் என்னன்னு சொல்லி கேட்டோம்னா, அந்த சும்மா இருக்கார் இல்லையா, அந்த டேஷரோடைய சீன்ஸ்லாம் வந்து கொஞ்சம் நல்லாவே இருக்கும். நான் எனக்கு வித்தியாசமாக நான் ரசித்தேன்னு தான் சொல்ல முடியும். ஆனால் போய் மக்கள்கிட்ட போய் சேருமா அப்படின்னு கேட்டோன்னா ரொம்ப சந்தேகமாக தான் இருக்குது சொல்ல முடியும். எனக்கு பிடிக்காத சீனு இந்த படத்தோடைய நெகட்டிவ் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த ரிட்டர்ன்ஸ் வந்து சரியாக எழுதலை, இந்த கேரக்டருக்கு தகுந்த மாதிரி எழுதலை, சில பேரை சரியாக யூஸ் பண்ணல, நிலைகள் டிரைவர்ஸை சரியாக யூஸ் பண்ணல, சத்தீஸை வந்து ரொம்ப வேஸ்ட் பண்ணிட்டாங்கன்னு சொல்ல முடியும். ஸோ சின்ன சின்ன கேரக்டரை கொடுத்து அப்படி இப்படி ஃபில் பண்ணிட்டு போயிட்டே இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. ஹீரோயின் பிரியானந்தா உண்மையிலேயே சரியாகவே யூஸ் பண்ணல, அவங்க இருக்கிற அழகுக்கு ஸோ வேறு மாதிரி கூட நம்மளை வந்து அவங்க யூஸ் பண்ணியிருக்கலாம். ஸோ அதையும் செய்யலைன்னு தான் சொல்ல முடியும். மொத்தத்தில் இந்த படம் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா பிலோ ஆவரேஜ் படம் தான். டைம் இருந்தால் ஒரு தடவை பாருங்கள். இந்த படத்துக்கு என்னுடைய மார்க் பார்த்தீங்கன்னா 10க்கு 4.5 கொடுப்பேன். மீண்டும் அடுத்த விமர்சனத்தை சந்திக்கிறேன். அதுவரை பாய். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ரஃபி தியேட்டரை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க.